அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022ஆம் ஆண்டுக்கான யூனிட் 8 என்டையர் இயர் ஃபுல்லாக கேட்ட கொஷின்ஸோடைய கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்ட் 2 வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? பார்ட் 1 வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பாருங்கள். கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். 2023ஆம் ஆண்டுக்கான கொஷின்ஸ் கலெக்ஷன் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. ஓகேங்களா? கீழே டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரியாருடன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒத்துழையா மக்கள் இயக்கத்தில் வந்து ஈடுபடுவார். அதுக்கப்புறம் வந்து கள்ளுக்கடை மறியலில் வந்து நடைபெறும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இதையும் சிறப்பாக செயல்படுறதுனால காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருப்பார். அதனால் 1924 வைக்கம் சத்தியாகிரகத்தில் கலந்திருப்பார். அதுக்கப்புறம் 1925 காஞ்சிபுரம் மாநாட்டில் காங்கிரஸ்லேருந்து வெளியேறி போய் சுயமரியாதை மாநாட்டை தொடங்கி இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த இதை சுற்றி தான் பெரியாரை பற்றி அதிகமான கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கால வரிசைப்படுத்துக, சரியானவற்றை தேர்ந்தெடுத்து முறைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பராந்தக சோழன், அடுத்தது ராஜராஜ சோழன் 1, ராஜாதிராஜன் 1, குலோத்துங்கன் அப்படின்றது வரிசையாக வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வடநூலாரின் தத்துவ ஞானம் எனும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரத்தை கண்டறிக அப்படின்னா மெய் உணர்தல், அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெய் உணர்தல். அடுத்து பாருங்கள், பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனவர் மற்றும் பஞ்சவர் அப்படின்றது பாண்டிய மன்னர்களுடைய தொடர்புடையது அது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழோடு இசைப்பாடல் மறைந்தறியேன் அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் வந்து பாடியிருக்கார். எந்த தமிழ் கவிஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார் அப்படின்னா யார்? நம்ம பாரதியார் தான் தூண்டியிருப்பார். அடுத்த கீழ்கண்பானவற்றுள் எது மெய்யுணர்தலுக்கான செயல்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொருள் அல்லாவற்றை பொருள் என்று உணர்தல். பொருள் அல்லாவற்றை பொருள் என்று உணர்தல் அப்படின்றது என்னது? மெய் உணர்தலுக்கான செயல்பாடு கிடையாது. வேந்தருக்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகிறது? வேந்தருக்கு ஒளியாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடை, அழி, செங்கோல், குடியோம்பல் அப்படின்றது வேந்தருக்கு ஒளியாவது அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் குறிப்பிடுகிறது. பொறுத்துக. தாருகன் அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா அரக்கன். ஆழி அப்படின்னா நமக்கு தெரியும் தேர்ச்சக்கரம். நற்றரம் அப்படின்னா அறநெறி. இமையவர் அப்படின்னா தேவர். அகழ்வாராய்ச்சி இது புதுசாக இருக்குது. ஓகேங்களா? கொஷின் வந்து 2022 கேட்டிருக்காங்க. 2023 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா காவேரி கலாச்சாரம் கொண்ட அகழ்வாராய்ச்சி நிலையம் எது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி பார்த்திங்க அப்படின்னா ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. அடுத்தது கீழையூர் அகழ்வாராய்ச்சி வந்து புத்த மத மையம் வந்து காணப்படுது. திருப்புலியூர் அகழ்வாராய்ச்சி வந்து ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பு பற்றி குறிப்பிடுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரிக்காமேடும் ரோமானியர்களுக்கும் தமிழருக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பு பற்றி குறிப்பிடும். அதே மாதிரி ரோமானிய நாணயங்கள் அதிகமாக செறிந்து காணப்படும் பகுதி எது அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம். ஓகேங்களா? அடுத்து காவேரி கரையின் கலாச்சாரம் வந்து உறையூர் அகழ்வாராய்ச்சி வந்து குறிப்பிடுது. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் தர்மமே மறுபடியும் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் கூறியவர் யார் அப்படின்னா அர்ஜுனன் வந்து கூறியிருந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து பின்வரும் தொடரைப்படுத்து சரியான தேர்ந்தெடுக்க. நாயக்க மன்னர் ஆட்சியில் உருவான வியத்தகு அமைப்பு இசைத்தூண்கள். ஸோ அப்போ இசைத்தூண்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் உருவானுச்சு அப்படின்னா நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்தில் உருவானுச்சு. கல்லால் இசையை எழுப்பும் கலைஞர்களின் கைவண்ணம் கண்டு பன்னாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் உள்ளன. இதில் ஒவ்வொரு சிறு தூணும் இசை ஒலி எழுப்புவதை காணலாம். ஸோ இது மூணுமே வந்து சரியானது தான். ஓகேங்களா? மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை நாயக்கர் மன்னர்கள் தான் கட்டியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமேஸ்வரம் அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் உள்ள தூண்களில் 7 ஸ்வரங்கள் ஒலிக்கப்படுவதை கேட்கலாம். ஸோ அங்கே வந்து இசை தூண்கள் இருக்கா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நாயக்க மன்னர்கள் வந்து 4 அடி உயரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய சிலைகளை வந்து செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஆயிரங்கால் மண்டபம் கட்டியிருப்பாங்க இல்லைங்களா? அங்கே வந்து பெரிய பெரிய சிலைகளை செஞ்சுருப்பாங்க. இந்த கொஷின் வந்து இந்த டைம் குரூப் 4 வந்து கேட்டுருது.
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் சோழர்கள் பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக. அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றிய முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமாம், அசோகரஸ்தோ கல்வெட்டில் வந்து தான் பார்த்தோம் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்களை பற்றி முதல் முறையாக வந்து கூற ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழகத்தில் சுதந்திர அரசாக விளங்கினார். ஆமாம், கன்னியாகுமரி கல்வெட்டு அன்பில் சாசனமும் சோழர்கள் பற்றிய தகவலை குறிப்பிடுகிறது. ஸோ கன்னியாகுமரியில் ஒரு கல்வெட்டு, அன்பில் சாசனம் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுறாங்க, சோழர்களுடைய தகவல்களை பற்றி தான் குறிப்பிடுது. ஸோ மூணுமே சரியானது தான். அடுத்து 1933ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா நம்ம காமராஜர். காமராஜர் எந்த ஆண்டு வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா 1933. எங்கே குண்டு வெடித்தது? ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் குண்டு வெடித்ததற்காக. கிபி 1894 காசி நகரி பிரச்சாரிணி சபா தேசில் நிறுவப்பட்டது. நகரி பிரச்சாரணி சபா எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா மெட்ராஸ். ஸோ அதாவது காசி நகரி பிரச்சாரணி சபா எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 1894. இது யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்ற அதன் ஆசிரியர் யார் அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி. மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி அப்படின்றவர். தமிழக வரலாற்றில் வர்ணசிரம தர்மங்கள் அனுபாலித் என்ற தங்களை அழைத்து கொண்டவர்கள் யார் அப்படின்னா நாயக்கர்கள். ஸோ நாயக்கர்கள் தங்களை என்னன்னு சொல்லி அழைச்சிக்கிறாங்க அப்படின்னா வர்ண சிரம தர்மங்கள் அனுபாலித் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிறாங்க. எந்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே என்னும் புறநானூறு பாடல் உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னா வலிமை உடையவன். அதாவது எந்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே அப்படின்றது புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. இது என்னன்னு சொல்லுது, வலிமை உடையவனை பற்றி குறிப்பிடுது. அற்றை திங்கள் அவ்விண்ணிலவின் எந்தையும் உடையும் எங் குன்றும் பிறர் கொளார் எனும் புறநானூறு பாடல். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு பாடல். உணர்த்தும் துறை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கையூறு நிலை. அதாவது லஞ்சம் வாங்குறத பற்றி பாருங்கள், புறநானூறு காலத்திலேயே வந்து குறிப்பிட்டிருக்காங்களா கையூறு நிலை அப்படின்னு. அதன் அர்த்தம் ஹெல்ப்லெஸ் ஸ்டேட் இன் டிஸ்ட்ரீஸ். ஓகே, கையூறு நிலை அப்படின்றத பற்றி குறிப்பிட்டிருக்கு. அடுத்து வந்து பாருங்கள், சிஎன் அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு 1967, 69 வந்து இறந்துருப்பார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தை கோரினர் அப்படின்னா 1901. ஓகேங்களா, 1901 என்ன பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா, நம்ம ஏதோ குவைட் பண்ணிடலாம். இந்த 2 ஆப்ஷனில் எதுன்றது தான் குழப்பமாக இருக்கும். 1901 தான் சரியானது. பசுவையா எனும் புனைப்பெயரில் புது கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னா பசுவையா அப்படின்றது சுந்தர ராமசாமி அப்படின்றவர் பசுவையா அப்படின்ற புனைப்பெயரில் என்ன பண்ணுற கவிதைகளை எழுதுகிறார். திருமாலின் வெற்றியை புகழ்வது தேஸ் என்னும் துறையாகும். திருமாலின் வெற்றியை புகழ்வது தேஸ் என்னும் துறையாகும் அப்படின்னா கந்தளி அப்படின்ற துறை. திருமாலின் வெற்றியை புகழ்வது தேசனும் துறை கந்தளின் வெற்றி. தன் மனதிலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டியவர் யார் அப்படின்னா பூசலார் நாராயணார். வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக்கலை வழக்கத்திற்கு வந்தது அப்படின்னா புதிய கற்காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, சுடுமண் உருவக்கலை வழக்கத்திற்கு வந்தது புதிய கற்காலம். ஸோ சங்ககாலம் என்பது தமிழ்நாட்டில் எந்த காலத்தோடு தொடர்புடையது அப்படின்னா இரும்பு காலத்தோடு தொடர்புடையது. கபடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முடத்திருமாறன் அப்படின்றவர். கபடபுரம் கடல் கோளால் மூடப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யார்? முடத்திருமாறன் அப்படின்ற பாண்டிய மன்னன். கீழ்கண்ட கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தீரன் சின்னமலை ஆங்கிலேய மைசூர் போரில் கலந்து கொண்டார். கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார். இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். 1802 மேக்ஸ்வெல் என்ற தளபதி தீரன் சின்னமலையை தோற்கடித்தார். ஸோ இது மட்டும் தவறானது.
ஓகேங்களா. ஸோ தீரன் சின்னமலையை வந்து சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடுவதற்கு முன்பாக அவரை காட்டி கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படுபவர் சம்பந்த முதலியார். அவர் எழுதிய சபாபதி என்ற நாடகமானது எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா மிகச்சிறந்த நகைச்சுவை நாடகம். ஓகேங்களா. நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியாரின் சபாபதி என்ற நாடகமானது எனது மிகச்சிறந்த நகைச்சுவை நாடகம். நடமாட கோவில் நம்பார்க்கரென்று ஈயில் படமாட கோயில் பகவர் அது ஆமே என்ற திருமாமந்திர பாடல் உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னு சொல்லுவோம். மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை செய்கிறோம். பழைய புத்தகத்தில் அந்த பாடல் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடலுடைய விளக்கமும் கீழே கொடுத்துருப்பாங்க. ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆற்றங்கரை பிள்ளையார் அப்படின்னா புதுமை பித்தன். ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன். பல்லமடை என்று அழைக்கப்பெறும் பாசுரங்கள் யாருடையது? ஆண்டாள். ஸோ இது வந்து புதுசாக இருக்குது. ஓகேங்களா. பல்லமடை எனும் அழைக்கப்பெறும் பாசுரங்கள் யாருடையது அப்படின்னா ஆண்டாளுடையது. புகழெனின் உயிரும் கொடுப்பவர் பழியெனின் உலகுடன் பொறியினும் கொள்ளார் எனும் புறநானூற்று பாடல். ஸோ இது எந்த பாடல்? புறநானூற்று பாடல். யாரை சுட்டி காட்டுறது? சான்றோர்களை பற்றி சுட்டி காட்டும். அதாவது புகழ் அப்படின்னா அதற்காக உயிரையும் கொடுப்பாங்க. பழி வரும் அப்படின்னு அதாவது உலகத்தையே கொடுத்தாலும் பழி வரும் செயல்களை தமிழ் சான்றோர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படின்றது இதோடைய விளக்கம். அடுத்து திராவிட நாடு எந்த கட்சியின் இதழாக இருந்தது அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட இதழாக இருந்தது. எல்லாத்துக்குமே தெரியும். நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமென்று வருகிறது பாடல் முதலில் ஒலிக்கப்பட்ட நிகழ்வு எனது வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் 1930. ஓகேங்களா. நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமென்று வருகிறது பாடல் முதலில் ஒலிக்கப்பட்ட நிகழ்வு என்னது? வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம். பசியெனும் தீபினி தீண்டால் அரிது. மேற்கண்ட குறளில் யாரை பசிபினி தீண்டாது என்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பகுத்துண்பவரைனா எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிடுபவருக்கு பசி வந்து தீண்டாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து சங்ககால நிலங்களுடன் தொடர்புடைய தெய்வங்கள் சரியாக பொறுத்துக்க பாருங்கள். மருதம் அப்படின்னா இந்திரன், நெய்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வர்ணன், பாலை அப்படின்னா கொற்றவை, முல்லை அப்படின்னா மாயோன் அல்லது திருமால் அப்படின்னு சொல்லலாம். குறிஞ்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா யார்? முருகன். போர்தலை மிகுந்த ஈர் ஐயம் பதின்மரோடு துப்புதுரை போகிய துணியுடை ஆண்மை அக்குரன் அணைய கை வன்மையே. இப்பாடல் வரிகள் குறிப்பிடும் ஆய்வு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ராமனது வரலாறு தமிழில் எழுதப்படுவதற்கு முன்பே பாரத வரலாறு தமிழில் எழுதப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அரிக்காமேட்டில் புதைப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? மார்ட்டிமர் வீலர். அரிக்காமேடு எங்கே இருக்குது? பாண்டிச்சேரியில் இருக்குது. ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவதாக பயன்படுத்திய உலோகம் எது? தாமிரம், காப்பர். தாமிரம்னா நம்ம சாப்பாடு செய்கிறல்ல குண்டா, அதுதான். ஓகேங்களா. பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் உடல் நலனை மேம்படுத்த பள்ளிகளில் இளம்பருவ மருத்துவமனைகளை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு மாநில அரசின் திட்டம் என்னது? வாழ்வொளி திட்டம். ஓகேங்களா. வாழ்வொளி திட்டம் தான். ஈவேரா பெரியார் சோவியத் யூனியன் சென்று வந்த பிறகு உருவாக்க தீர்மானித்த சமூக சீர்திருத்த பிரிவு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுயமரியாதை குழுமம். ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட மாநாட்டினை 1939 எங்கே கூடியிருப்பார் அப்படின்னா சேலத்தில் கூட்டியிருப்பார். சேலம். அதுக்கப்புறம் 1962 சைனா போரை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க? தனிநாடு அப்படின்ற கோரிக்கையை கைவிட்டுருவாங்க. தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுவர் யார்? நம்ம வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவாம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள் வரும். அதோடைய பொருள் என்ன அப்படின்னா நன்றாக சிந்தித்து ஒரு செயலை செய்வதற்கு முன்பு நன்றாக சிந்தித்து ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பித்ததுக்கப்புறம் சிந்திக்கலாம் அப்படின்றது இழுக்கான விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லி அது முடியும். புல்லின் நுனியில் பனித்துளி என்ற ஹைக்கூ கவிதை நூலின் ஆசி யார் அப்படின்னா அறிவுமதி. ஓகேங்களா. புல்லின் நுனியில் பனித்துளி என்ற கவிதை வந்து ஹைக்கூ கவிதை. அவருடைய ஆசிரியர் யார்? அறிவுமதி. தமிழ் தாய் வாழ்த்து
இசைக்கப்பெறும் நீராறும் கடல் உளுத்த என்ற தமிழ் தெய்வ வணக்கப் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நாடக நூலின் பெயர் என்ன அப்படின்னா மனோன்மணியம். மனோன்மணியத்திலிருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. சங்ககால சேரர்களின் தலைநகரம் வந்து வஞ்சி. அது வந்து கரூர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. நீதிக்கட்சின்றது டிஎம் நாயர். சுயமரியாதை இயக்கம் வந்து ராமசாமி. சத்தியசோதக் இயக்கம்னு வந்தால் ஜோதிராவ் பூலே. சத்தியசோதக் சமாஜ் அப்படின்னு வந்தால் சத்ரபதி ஷானு மகாராஜா அப்படின்றது. குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. இந்தியாவிற்கு தேவை பூரண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல அப்படின்னு சொல்லி கூறியவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து கூறியிருந்திருப்பாங்க. தேசெருணர் செருக்கருக்கும் எஃகு அதின் கூறிய இல் என வள்ளுவர் குறிப்பிடுவது செல்வத்தை, அதாவது வெல்த்தை பற்றி குறிப்பிடுறார். அறம்போலும் கூர்மை யாரேனும் மரம்போல்வர் யார் அப்படின்னா மக்கட்பண்பில்லாதவர். அறம்போலும் கூர்மை யாரேனும் மரம்போல்வர் யார் அப்படின்னா மக்கட்பண்பில்லாதவர் அப்படின்றவங்க. அடுத்தது வந்து கரிகார் சோழனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன். கரிகார் சோழனின் இயற்பெயர் என்னது? திருமாவளவன். நம்பார்க்கு குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என பாடியவர். நம்மார்க்கு குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என பாடியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் அப்படின்றவர் வந்து பாடியிருக்கார். நம்மார்க்கு குடியெல்லாம் நமனை அஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் வந்து பாடியிருப்பார். ஓகே நண்பர்களே, அடுத்த இன்னும் ஒரே ஒரு இன்னும் ஒரு 40 கொஸ்டினுக்கு மேலே இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த காணொலியில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.